ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय 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 ओम नमो भगवते रामकृष्णाय। जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் என்ற மிகச்சிறிய நூலை நாம் படித்து கொண்டு வருகிறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयताम् अपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापौगपरितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम्
आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगसत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिपरिचीयतां दृढतरम् कर्मासु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्स्यताम् तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमध्यतां श्रुतिशिरः वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरपक्षः समाश्रीयताम् दुस्तर्गासु विरम्यतां श्रुतिमतः तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरः गर्वपरित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यतां बुधजनैः वादपरित्यज्यताम् வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். வேதோ நித்தியம் அதீயதாம். அதில் சொல்லப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்கு செய்யும் பூஜையாக எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். மன தூய்மைக்காகவும் வெறுப்பு இல்லாமலும் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். இந்த உலக இன்பங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ளும் ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். விரைவாக உடல் என்ற சிறையிலிருந்து ஆன்மாவை விடுவிக்க வேண்டும். இது முதல் ஸ்லோகம். இரண்டாவது ஸ்லோகம். எப்போதும் நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவானிடத்தில் ஆழ்ந்த பக்தியை கடைபிடிக்க வேண்டும். மன அடக்கம் முதலான சாதனைகளை பழக வேண்டும். உறுதியாக எல்லா கர்மங்களிலிருந்தும் விரைவாக விடுபட வேண்டும். நல்ல சிறந்த ஞானியாக உள்ள தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும். நாள்தோறும் அவரை வணங்க வேண்டும். அவரிடமிருந்து ஓம்கார மந்திரத்தை அல்லது பரம்பொருள் தத்துவத்தை உபதேசம் பெற வேண்டும். வேதாந்த வாக்கியங்களை அவரிடமிருந்து நன்றாக கேட்க வேண்டும். ரெண்டாவது ஸ்லோகம். நாம் இப்போ இருக்கிறது மூணாவது ஸ்லோகம். மகா வாக்கியங்களின் பொருளை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வாக்கியார்த்தச்ச விசாரியதாம். ஸ்ருதிசிரஹா பக்ஷ சமாஸ்ரீயதாம். வேதத்தின் கருத்தை நன்கு சார்ந்திருக்க வேண்டும். துஸ்தர்காத்து சுவிரம்யதாம். தேவையற்ற தர்க்கம் செய்வதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஸ்ருதிமதா தர்க்காக அனுசந்தீயதாம். இந்த கருத்தை நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதாவது வேதத்துக்கு ஏற்புடைய தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மாஸ்மிதி விபாவ்யதாம். பிரம்ம அஸ்மி இதி விபாவ்யதாம். பிரம்ம அஸ்மி இதி விபாவ்யதாம் அப்படிங்கிறதா இன்றைய சப்ஜெக்டு. அதாவது நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும். எப்படி தியானம் பண்ணணும்? நான் அந்த பரம்பொருள், நான் அந்த எல்லையற்ற பரம்பொருள். இதை நம்ம இந்த கிளாஸில் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
நம்முடைய மொத்த வாழ்க்கையின் நோக்கம் ஒரே ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கிறது தான். அது என்ன கேள்வி? ஹூ ஆம் ஐ? நான் யார்? நம்ம படைத்த இந்த உலகத்தில் எல்லா உயிர்களையும் படைத்த அந்த இறைவன் என்பவர் யார்? அந்த இறைவனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிறோம். எல்லாருக்கும் பகவான் சதாயுர்வை புருஷகன் சொல்லியாச்சு. மனுஷன் எவ்வளோ நாள் இருக்க போகிறான்? 100 வருஷம் அதிகபட்சம். எல்லா வண்டியும் 100 வருஷம் வரைக்கும் ஓடுறதில்ல. அப்போ 100 வருஷத்துக்கு நமக்கு என்ன பகவான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறாரு. பூமிக்கு அனுப்பி வைக்கிறேன், ஒரு கேள்வியோடு அனுப்பி வைக்கிறார். இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வந்ததுக்கப்புறமா இந்த பூமியில் இருக்கிற அழகான மலைகளை பார்க்குறோம், கடலை பார்க்குறோம், நதியை பார்க்குறோம். எல்லா பகவான் நம்மளையும் அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே அழகாக இதெல்லாம் படைச்சி வச்சுட்டார். இப்போ என்னாச்சு? அவர் படைத்த அந்த அழகிய அந்த பொருட்கள் மீதில் போய் நம்ம மனசு போய் உட்காந்துக்கிச்சு வந்த வேலையை மறந்துட்டோம். வந்த வேலை என்னது? ஹூ ஆம் ஐ? நான் யாருங்கிறதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதா நம்ம வாழ்க்கையின் நோக்கம். ஆனால் படைத்தவனை விட்டு படைக்கப்பட்ட பொருள்கள் மீது மனசு ஓட்டமாக ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ போய் நிற்கும், யாருக்கு எங்கே நிற்கும் தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் ஓடுறோன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். இப்போ நோக்கம் நான் அந்த பரம்பொருள். அதான் இன்றைக்கி சப்ஜெக்டு. நான் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிறது. இதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் அப்படிங்கிறத நம்ம இது கடந்த 2 ஸ்லோகத்தில் பார்த்துருக்குறோம். என்னெல்லாம் சொல்லியிருக்காரு ஆச்சாரியார் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. வேதத்தை படிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கொடுத்தாரு. முதல்ல நல்ல புஸ்தகங்களை படி. வேதம் நித்தியம் அதிகத்தான். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு படிச்சுட்டு விட்டுடக்கூடாது. நித்தியம் தினசரி என்ன பண்ணுறோம்? மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தீபாவளி, லீவ் விட்டுடலாம். மூச்சு விட்டுறதுக்கு என்ன ஆகும்? காணாமல் போயிடுவோம். அது மாதிரி இந்த பயிற்சிகள் எப்போதும் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தினசரி ஒரு புனிதமான நூல்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல நூல்கள். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்குதா? படிங்க. தெரியாதா? சம்ஸ்கிருதம் தெரியாதா? ரொம்ப சந்தோஷம். தமிழில் அழகான எத்தனையோ நூல்கள் இருக்குது. திருக்குறள் இருக்குது, நாலடியார் இருக்குது, சிவக சிந்தாமணி, எத்தனை ராமாயணம், மகாபாரதம், எத்தனை நூல்கள் தமிழில் இருக்கிறது. எல்லாத்தையும் யாருக்கு என்ன பிடிக்குமோ படிக்கலாம். ஆழ்வார்கள் எழுதினது, நாயன்மார்கள் எழுதினது, திருவாச்சகம், எத்தனையோ நூல்கள் இருக்குது. எல்லாமே ஒரே கருத்தை சொல்வதற்கு வந்தது. ஒவ்வொரு நூல்களையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இன்றைக்கி பகவான் என்ன பண்ணியிருக்க, அந்த ஆச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு என்ன மாதிரி தியானம் பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தியானம் பண்ணோம், மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன் தியானம் பண்ணோம். அப்போ என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆக போகிறோம். இப்போ நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் என்னவாயிடுவேன்? பிசாசு ஆகிடுவோம். நான் என்ன அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவும் ஆகிடுவோம். நம்ம எதை எப்போதும் நான் அந்த பரம்பொருள், நான் அந்த இறைவனுடைய அந்த அம்சம், நான் அந்த பரம்பொருள் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நானும் அந்த பரம்பொருளாக ஆக முடியும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் எதை நினைக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனசுக்குள்ளே என்ன ஏதாவது நம்ம பார்க்கக்கூடியது, காதில் கேட்குறது, கண்ணில் பார்க்குறது எல்லாமே நம்ம மனதில் ஒரு பதிவை ஏற்படுத்தும். வாய் மூலமாக சாப்பிட்றது மட்டும் உணவு கிடையாது. எல்லாமே நம்ம கண் மூலமாக உணவு சாப்பிட்றோம், காது மூலமாக உணவு சாப்பிட்றோம். ஆனால் எதை எடுத்துக்கணும், எது வேண்டாங்கிறத முடிவு பண்ணுறது அந்த சக்தி நமக்கு கொடுத்துருக்கார் இறைவன். அதுக்காகத்தான் பகுத்தறிவு மனுஷனுக்கு ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கார். நம்ம எதை வாங்கிக்கணும், எதை வேண்டான்னு ஒதுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இது வரைக்கும் அதை பார்த்துருக்குறோம். அதாவது துஷ்தர்க்கம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், நல்ல தர்க்கம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லியிருக்கார். நல்ல தர்க்கம் பண்ண, அதாவது முறையான தர்க்கம் பண்ணும் பொழுது விளங்காத ஒரு பொருளும் கூட நம்ம வாழ்க்கையில் விளங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை அடைவது அல்லது இறைவனை அறிவது. ஏன்னா அடைவது என்றால் இல்லாத ஒன்று அடைகிற மாதிரி. இப்போ எங்கிட்ட 1000 ரூபா இல்லை,
திடீர்னு எனக்கு 1000 ரூபா வந்துடுச்சு அப்படின்னா என்கிட்ட இல்லாதது என்கிட்ட வந்துடுச்சு, அது அடையிறது. அறிவது என்பால் என்கிட்ட 1000 ரூபா இருக்குது, அது தெரியாமல் நான் இருந்தேன், யாரோ ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கே நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 1000 ரூபா புதுசாக என்கிட்ட வரல, ஏற்கனவே இருந்தது எனக்கு இப்போ தெரிய வருது. அதுதான் இறைவனை அறிகிறது. நமக்குள்ளே ஏற்கனவே இறைசக்தி அப்படிங்கிறது இருக்கிறது, நாம் அதை மறந்து இருக்கிறோம். இந்த மகான்கள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. இதை வாணி பயிற்சி பண்ணி போனால் நிச்சயமாக உனக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை நீ காண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. வேத காலத்தில் ஒரு மகரிஷி இருந்தார். அவர் பேர் யாக்ஞவல்கியர்னு பேர். அவர் தன்னுடைய மனைவிக்கு உபதேசம் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாரு, அரே ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோத்தவ்யா மந்தவ்யா நிதித்தாசித்தவ்யா. என்ன சொல்கிறாரு, இந்த ஆத்மனை முதல்ல அடையணும், அறியணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், ஸ்ரோத்தவ்யா கேட்கணும். முதல்ல என்ன விஷயம் அப்படிங்கிறத முதல்ல கேட்கணும். யார்கிட்ட இருந்து கேட்கணும், யார் இந்த ஆத்மாவை அறிந்தவர்களோ அவர்கள் சொல்கிறத கேட்கணும், முதல்ல கேட்கணும். அதுதான் தமிழ் என்ன சொல்கிறோம், கேட்டல், சிரவணம். கேட்டதை என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணணும். கேட்டதை அப்படி இந்த காதில் வாங்கி வேகமாக அந்த காதில் விட்டுட்டோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கேட்டதை என்ன பண்ணணும், தொடர்ந்து சிந்தனை பண்ணணும். என்ன கேட்டோம் அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அசிமிலேஷன் ஆஃப் ஐடியாஸ். நம்ம என்ன உள்வாங்கிக்கிட்டோமோ அதை வாழ்க்கையில் சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும்போது தான் தெரியும் எது சரியானது, எது சரியற்றது, எது நிலையானது, எது நிலையற்றது. நிலையானதை கெட்டியாக பிடிச்சிக்கணும், நிலையில்லாத விட்டுடணும். அதில் குழப்பங்கள் வரும் பொழுது என்ன பண்ணணும், இந்த சாஸ்திரத்தை நம்ம அணுகணும். சாஸ்திரத்தை அணுகும் மூலமாக, தர்க்கம் செய்வதன் மூலமாக என்ன பண்ணுறோம், உறுதியான பொருளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது நிதித்தியாசித்தவ்யம் அப்படின்னா அதை எது உறுதியாயிடுச்சோ அதை தியானம் பண்ணுறது. அதுக்கு பேர் நிதித்தியாசித்தவ்யா அப்படிங்க. அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். முதல்ல கேட்கணும், சிந்தனை பண்ணணும், அப்புறமா தெளிவு பெறணும். இந்த உடம்பு என்ன பண்ணுது, கர்மாவசப்பட்டது. எத்தனையோ ஜென்மங்களில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, நமக்கு தான் தெரியுமா, படிச்சிருக்கோமே சிவபுராணத்தில், பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் செல்லாது நின்ற இத்தாவரத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன். பகவான்கிட்ட என்ன சொல்கிறாரு மாணிக்க வாசகர், நான் ரொம்ப டயர்டாகி போயிட்டேன். என்ன எதனால், சாப்பிட்டு டயர்டாகிட்டாரா, பிறவி எடுத்து எனக்கு டயர்டாகி போச்சு, எல்லா பிறப்பும் எடுத்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு பிறவியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்கிறாரு. அப்போ அத்தனை ஜென்மங்கள் எடுத்திருக்கிறோம், அதற்கான பதிவுகள் நம்மிடம் இருக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்திருந்தோ அத்தனை பதிவுகள் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த பதிவுகள்னால தான் அடுத்தடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம், மனுஷ ஜென்மம் வரலாம், அல்லது வேறு ஜென்மமும் நமக்கு கிடைக்கலாம். நல்ல காரியங்கள் செய்து நல்ல செயல்களை செஞ்சுட்டோம்னா நல்ல உயர்ந்த பிறவிகள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான பிறவிகளும் கிடைக்கும். அப்போ உடல் என்பது கர்ம வினையால் வரக்கூடியது. அப்போ உடல் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், கர்ம வினை ஸ்டாப் ஆகணும். அங்கே ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ வேண்டாம் அப்படின்னா தான் உடல் வராமல் இருக்கும். அப்போ இந்த புலன்களை கடந்து நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம். அதை தான் விவேகானந்தர் சொல்கிறார், வாட் யூ திங்க் தட் யூ வில் பிகம். எதை நினைக்கிறையோ அதுவாக ஆகிறாய். இதை வேதாந்த வாக்கியம் என்ன சொல்லுது, பிரம்மவித்து பிரம்ம ஏவ பவதி. பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மமாகவே ஆகிறார்கள் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அப்போ இந்த உடல் என்ற ஞாபகத்திலேருந்து நம்ம ஒரு படி மேலே போகணும். இந்த உடம்புல இருக்கோம், நம்ம உடம்புக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க, அந்த உடம்புக்கு நம்ம பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டி இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் கூட உடம்பை கடந்த நிலைக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் இந்த சனாதன தர்மத்தில் தான் சொல்லும். அந்த இதையும் கடந்து போ, இந்த உடலில் இருக்கணும், எல்லாத்தையும் சாதிக்கணும், ஆனால் உடலை கடந்து ஒரு நாளைக்கு போகணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. நான் அப்படின்னா இந்த உடல் அப்படின்னு நினச்சோம்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அழிவுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி. இந்த நான் சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பை நினைக்கிறோம்ல, அதுதான் அழிவுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி. அப்போ என்ன செய்யணும், அந்த நான் உடம்பு இல்லை, நான் அந்த பரம்பொருள் சொல்லி பழகணும். வேத காலத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு
பால் கொடுக்கும் பொழுது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது என்ன சொல்லி செய்வாங்க? நீ சுத்தோஷி புத்தோஷி நித்யோஷி, அதாவது நீ சுத்தமானவன், நீ என்றும் உள்ளவன், அழிவற்றவன் அப்படின்னு குழந்தைகளை சொல்லி வளர்ப்பாங்களாம். குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள் வேத காலத்தில். நம்ம இன்றைக்கி குழந்தைங்க ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி திட்டணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி திட்டக்கூடாது. குழந்தைகளை என்ன பண்ணணும்? நீ தெய்வீகமானவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் தவறு செய்வது குழந்தைகளுடைய இயல்பு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளாம் தெய்வீகமானவர்கள் என்று திரும்ப திரும்ப அவர்களுக்கு அந்த தெய்வீகத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது அவர்களே சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க, என்ன தெய்வீகமானவன் சொல்லியிருக்கிறாங்க, அப்போ நான் ஏன் இந்த தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க திருந்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருநாதர் இருந்தார். ஆசிரமம் அப்படின்னா அங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கேம்பஸில் உட்காந்துருக்குறீங்க, இதை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரே இரைச்சல், ஜன நடமாட்டம், வண்டிகள்லாம் போகும், யார் சொல்கிறதும் யார் காதுலையும் விழுகாது இல்லையா? ஆனால் இந்த கேம்பஸுக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறமா ஏதாவது சத்தம் கேட்குதா? எப்படி அமைதியாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. பறவைகள் சின்னதாக எங்காவது ஒரு சின்ன சிட்டுக்குருவி சத்தம் போட்டால் கூட நம்ம காதில் விழுகுது. அப்போ அவ்வளவு சாந்தமாக இந்த இடத்துல இருக்குது. அது மாதிரி ஆசிரமங்களில் அமைதியாக இருக்கும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அங்கே எப்போதும் இறை நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. கடவுள் நாமம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில் அந்த இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த இடங்களுக்கு நம்ம கோயில்களுக்கு போகும்பொழுது அந்த அனுபவத்தை பெற முடியும். கோயில்களுக்குள்ளே போகும்பொழுது மனசு இயல்பாக ஒடுங்கும், மனம் ஒடுங்கும். அது மாதிரி ஆசிரமத்தில் எல்லாம் அமைதியாக இருக்குது. அங்கே சண்டை போடக்கூடிய 2 விலங்குகள் கூட சந்தோஷமாக போயிட்டு 2 பேரும் விளையாடிருப்பாங்க. ஆட்டுக்கும் புலிக்கும் ஒத்துக்காது. ஆட்டை எப்போவாவது புலி பாத்திரம் எடுத்து சாப்பிட்டுடும். ஆனால் அந்த ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த இயல்பு. ஏன்னா அந்த ஒரு மகான்கள் இருக்குது, அவங்களோட சந்நிதியில் இருக்கும் பொழுது பகைமை உணர்வு என்பது இருக்காது. சரி, ஒரு நாள் என்னாச்சு, ஆசிரமத்தில் எல்லாம் ரொட்டீன் கரெக்டாக போயிட்டுருக்குது. ஒரு நாள் இந்த முனிவர் என்ன பண்ணார், உட்காந்துருக்கிறார். அப்போ ஒரு சின்னதாக ஒரு எலி வந்துட்டு இந்த முனிவரை சுற்றி காலை சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த முனிவர் கவனித்தார், என்னது இந்த எலி நம்மளை சுற்றி சுற்றி வருதே, ஏதாவது பிரச்சனை இருக்கும், என்ன விஷயம் உனக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அந்த எலி சொல்லிச்சு, சுவாமி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், மனசு சந்தோஷமாக இருக்குது, ஆனாலும் இந்த பூனைன்னு கேட்ட உடனே எனக்கு பயம் வந்துடுது. எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் என்னாச்சு, இந்த பூனைன்னு கேட்ட உடனே எனக்கு மனசில் ஒரு பயம் வந்துடுது அப்படின்னு. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அப்போ அந்த சுவாமி சொன்னார், அப்படியா, சரி இவ்வளோதானே உன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கையில் கமெண்ட் உள்ளது தண்ணி இருந்தது, எடுத்தார், மந்திரம் சொன்னார், அந்த எலி மேலே தண்ணி தெளித்தார். உடனே நான் இதில் நாளையிலேருந்து நீ பூனையாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு பூனையை கண்டு தானே பயம், உன்னை பூனையாகவே மாற்றிடுறேன், அப்போ உனக்கு பயமே இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்னாச்சு, எலி பூனையாக மாறிடுச்சு. சந்தோஷமாக வளம் வந்துச்சு அந்த பூனை. எலியாக இருந்த இப்போ பூனையாக மாறியிருக்கு, அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நாள் ஆச்சு, சந்தோஷமாக போச்சு. மறுபடியும் என்னாச்சு, ஒரு நாள் அந்த பூனை அந்த முனிவரை காலை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு தான் பூனையாக மாறுன்னு சொன்னால் மாற்றி விட்டுட்டேனே அப்படின்னா. இல்லை சுவாமி, இப்போ எனக்கு பூனையை கண்டால் எனக்கு பயம் கிடையாது, இந்த நாய் சத்தம் கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது. புதுசாக என்ன பிரச்சனை வந்துருச்சுப்பா, பூனையை கண்டா பயம் கிடையாது, எனக்கு நாய் சத்தம் கேட்டால் பயமாக இருக்குது. அப்படியா சமாச்சாரம், ஒரு மந்திரம் சொன்னார். உடனே என்ன பண்ணிட்டாரு, நாளையிலேருந்து நீயே நாயாக மாறிடு அப்படின்னு சொல்லிட்டார். எலியாக இருந்தது பூனையாக மாறிச்சு, பூனையாக இருந்தது நாயாக மாறிடுச்சு. நாயாக மாறி சந்தோஷமாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, மறுபடியும் என்னாச்சு, ஒரு நாள் அந்த முனிவர் பக்கத்துலேயே உட்காந்து சோகமாக உட்காந்துருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லை சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு இப்போ பூனையை கண்டா பயம் கிடையாது, நாயை கண்டாலும் பயம் கிடையாது, ஆனால் இந்த நரி கேட்டாலே பயம் வந்துருச்சு. என்னது, நரியை கண்டா பயம் இருக்குது. சரி, அப்படியா பிரச்சனை. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, மந்திரம் சொன்னார், நரியாக மாற்றி விட்டார்.
நிறையா மாற்றி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் சோகமாக வந்து உட்காந்துருக்குது. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நீ தான் சந்தோஷமாக இருக்கிறிய அப்படின்னாரு. இல்லை சுவாமி, எனக்கு எலியை கண்டா பயம் இல்லை, பூனையை கண்டா பயம் இல்லை, நாயை பார்த்தாலும் பயம் கிடையாது, நிறைய காத்தாலும் பயம் கிடையாது. ஆனால் புலின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணார், மறுபடியும் மந்திரம் சொன்னார், புலியாக மாற்றிட்டார். புலியாக மாற்றி சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் ஒரு நாள் சோகமாக அந்த புலி வந்து முனிவர் கால்படியில் உட்காந்துருந்துச்சு. இப்போ முனிவர் புரிஞ்சுக்கிட்டார், உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கல. என்ன பண்ணார் தெரியுமா, மந்திரம் சொன்னார், தண்ணி தெளித்தார், நீ பழையபடி எலியாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டார். உன்னை நான் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறேன், நீ உனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிற, எந்த பயத்துலேருந்து உனக்கு நீங்கணுமோ அந்த பயத்துலேருந்து உன்னை மாற்றி விடுறேன். ஆனால் ஒருவன் தான் உன்னிடத்தில் மாறுதே தவிர உன் உள்ளத்தில் இருந்த பயம் அப்படியே இருக்கிறது. உன் உள்ளத்தில் இருந்த அந்த பயம் என்பது அப்படியே இருக்கிறது. அதனால் நீ பழையபடி எலியாகவே போயிடு. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், உன்னோட பயத்திலேருந்து நீ வெளிவரதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும். எந்த மந்திரமும் யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கத்தை கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நம்மளை பற்றி என்ன நினச்சிக்கிறோம், நான் இந்த உடம்பு, அதுக்கு யாராவது வந்து மந்திரம் சொல்லி நம்மளை வந்து மாற்றிடுவாங்களா, மாற்ற முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், நாமளே தான் முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் ஆச்சாரியர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, பிரம்மாஸ்மிதி விபாவியதா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்ன பண்ணணும், நான் அந்த பரம்பொருள், நான் அந்த பரம்பொருள் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த பரம்பொருள் ஞாபகம் நமக்கு வரும். சரி, ஒருத்தன் என்ன பண்ணார், ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளில் இருக்கிறது, ஒருத்தன் என்ன பண்ணால் நடுராத்திரி அவன் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு அவனுக்கு. நடுராத்திரி தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, புகைப்பிடிக்கணும்னு ஞாபகம் வந்துருச்சு. உடனே தேடி பார்க்குறான், எங்கேயாவது தீப்பெட்டி இருக்குமான்னு தேடி தேடி பார்க்குறான், தீப்பெட்டி கிடைக்கல. உடனே விளக்க எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான். நடு ராத்திரியில் போயிட்டு விளக்க பிடிச்சிட்டே போய் அந்த வீட்டில் இருக்க போய் கதவை தட்டுறான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடுராத்திரில் வேறு யாரா தொந்தரவு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து வந்து யாருதுன்னு கேட்டால் நான் தான் வந்திருக்கேன். சரி, என்ன விஷயம், உனக்கு இந்த ராத்திரியில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு தான் தெரியுமே நான் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு, எனக்கு தீப்பெட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏண்டா கிறுக்கு பயல், உன் கையில் என்னடா வச்சுருக்குற, கையில் என்ன வச்சுருக்கான், கையில் விளக்கு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து தீப்பெட்டிக்காக வந்து நிற்கிறியே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு நமக்குள்ளே அந்த பரம்பொருள் இருக்கிறது. பரம்பொருள் எங்கே இருக்குது, நமக்குள்ளே இருக்கிறது. நாம் என்ன பண்ணுறோம், அது எங்கேயோ இருக்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணுறோம், எங்கேயாவது திருப்பதியில் இருக்கா தேடி போகிறோம், அந்த பரம்பொருள் பழனியில் இருக்காரா தேடி போகிறோம், வேறு எங்கேயாவது இருக்காரா தேடி போகிறோம், கைலாசில் இருக்காரா தேடி போகிறோம், அங்கெல்லாம் தேடி போகிறோம் சரிதான். ஆனால் அந்த பரம்பொருள் அங்கேயும் இருக்காரு, நமக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து மறந்துட்டோம். இப்போ நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நம்ம தேடி போகணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பரம்பொருள் நமக்குள்ளே இருக்காரு, அதான் பிரம்ம அஸ்மி இத்தி விபாவியதா அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அதாவது சாஸ்திரம் சொல்லுது, அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு நித்திய சுச்சி சுகமாக்கியாதி அவித்யா. இந்த அவித்யாவுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, அனித்யம், நித்தியம் இல்லாது. நித்தியம் என்றால் எப்போதுமே இருக்கிறது, அனித்தியம் என்றால் எப்போ இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகிறது, அனித்தியம். அந்த அனித்தியமான உடலை நம்ம ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கிறோம். உடல் வந்து கொஞ்ச நாள் கழித்து மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்த உடல் வளர்ந்துருக்குது, கொஞ்ச நாள் கழித்து வயதாகும். இந்த உடல் என்பது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த உடலை பாதுகாக்கிறோம். அநித்தியமாக இருக்கிறத வந்து என்ன பண்ணுறோம், நித்தியம் நினச்சிக்கிட்டு பாதுகாக்கிறோம். இது வந்து ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. நிலையற்றதை நிலையானதாக நினச்சிக்கிறோம். நிலையற்றது என்னது, இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ பேர் புகழ் எல்லாம் இருக்குது, எல்லாமே நிலையற்றது. ஒரு நாளைக்கு பெரிய பெரிய மகாராஜாவாக இருந்தவங்கெல்லாம் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிடுறாங்க. பெரிய பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் இருந்தவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இப்போ வாழ்க்கையில் வரும் போகும் என்ன பண்ணுறது, நிலையற்றது என்பது எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு நிலையானதை கெட்டியாக பிடிக்கணும். துக்கத்துக்கு காரணமானதை சுகம்னு நினச்சி
நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் எது துக்கத்துக்கு காரணமோ அதை போய் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சுகம்னு நினச்சிட்டு அதை கட்டியாக பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாரு. எது ஆத்மா இல்லையோ அதை ஆத்மான்னு நினச்சிக்கிட்டு நம்ம மயங்கி இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் அவித்யா. அதுக்கு பேர் தான் என்னது, அவித்யா. வித்யான்னா அறிவு, அவித்யா அப்படின்னா அறிவை மயக்க செய்வது, அறிவை குழம்ப செய்வது. அதுக்கு பேர் அவித்யா. ஒருத்தன் என்ன பண்ணா, ஆற்றுக்கு குளிக்க போனான். அவனோட நண்பன் கூட போயிருந்தான். அவன் நண்பன் கரையில் உட்காந்துருக்கிறான். இவன் ஆற்றுக்குள்ளே இறங்கி போய் நீச்சல் தெரியும், ஆற்றுக்குள்ளே குளிச்சுட்டு இருந்தான். நல்லா நீச்சல் அடிச்சிட்ருக்கிறான். அப்போ ஆற்றுக்குள்ளே அந்த வெள்ளத்தோட ஒரு கம்பளி வந்துச்சு. அவன் யோசித்தான், நல்ல கம்பளியாக இருக்குது, இந்த எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பளியை போய் பிடிச்சிட்டான். கம்பளியை பிடிச்சிட்டு பார்த்தா கம்பளியை எடுத்துகிட்டு வரணுமா இல்லையா, கரைக்கு வரணுமா இல்லையா, கம்பளியோடே போய்கிட்டே இருக்கிறான். அவன் கம்பளியோடே போய்கிட்டே இருக்கான். இந்த கரையில் உட்காந்து சொன்னால், நீ தான் கம்பளி பிடிச்சிட்டியே, கம்பளியை எடுத்துகிட்டு கரைக்கு வந்துடு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், கம்பளியை நான் பிடிக்கலை, கம்பளி தான் என்னை பிடிச்சிருக்கு. கம்பளியை நான் பிடிக்கலை, கம்பளி தான் என்ன பிடிச்சிருக்குது. கம்பளி என்ன எப்படி ஒன்று பிடிக்கும், கம்பளி மாதிரி வந்த கரடி வந்துச்சு, கரடி அவனை பிடிச்சிருச்சு. இவன் கம்பளின்னு நினச்சி என்ன பண்ணிட்டான், கரடிகிட்ட போய் மாட்டிக்கிட்டான். இப்போ கரடி என்ன பிடிச்சது விடுமா, தண்ணியோடு போயிட்டுருக்கான். ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த கதையை சொல்லிவிட்டு, நாம் பல நேரங்களில் நிலையற்றதை போயிட்டு நிலையானதுன்னு பிடிச்சிக்கிறோம். என்ன பண்ணுறோம், அது கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடுது. ஞாபகம் வச்சுக்கணும், நான் இந்த உடல் அல்ல, உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். இந்த உடல் அநித்தியமானது. ஆனால் அநித்தியமான உடலுக்குள்ளே நித்திய வஸ்து எப்போதும் என்கிட்ட இருக்குது. அந்த பரம்பொருள் நான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அகங்காரம், ஈகோ, மனுஷன் இருக்கக்கூடிய ஈகோ தான் வாழ்க்கையில் சம்சார விருட்சத்துக்கு விதை அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ தான் சம்சாரம் என்ற மரத்துக்கு ஒரு விதையாம். அந்த விதை இருந்துச்சுன்னா மரம் வளர்ந்து பெருசாக போயிட்டே இருக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் என்பது கம்ப்ளீட்டாக அழியணும். அப்போ தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது ஒரு உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கிறது, हिरण्मयेन पात्रेण सत्यस्यापिहितं मुखं तत्त्वं पूषन्न पावृण सत्यधर्माय दृष्टये पूषन्ने कर्षेयम सूर्यप्राजापत्यव्योहरस्मिन् समूहतेजो यत्ते रूपं कल्याणतमं तत्ते पश्यामि यो शावसो पुरुष सोऽहमस्मि. ஈஷாவாசிய உபநிஷதம்னு ஒரு உபநிஷதம் என்ன சொல்ல வருது, இந்த பொன்னிறமான தங்கமயமான ஒரு நம்முடைய இதயத்துக்குள்ளே பகவான் என்ன பண்ணுறாரு, நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கார். அவர் ஹிரண்ய கர்ப்பன் நமக்குள்ளே இருக்கார். நம்ம அவர் தேடி போகணும், நமக்குள்ளே இருக்கவரை தேடி தேடி போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய பயணத்தை இப்போ வெளிநோக்கி வச்சுருக்குறோம். நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டுருப்போம், வீட்டிலேருந்து புறப்பட்டு ஏதோ ஒரு கார் மூலமாக பஸ் மூலமாக புறப்பட்டு இங்கே வர்றோம். இது வெளிநோக்கிய பயணம். இதே பயணத்தை உள்நோக்கி போகும்பொழுது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பன், அந்த இறைவனை நம்ம பார்க்க முடியும். அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார், அவரை நான் பார்க்கணும். அதுதான் சோகமஸ்மி. அதே கருத்து தான் இங்கேயும் வருது, பிரம்மாஸ்மி இத்தி விபாவியதாம். அந்த இறைவனும் நானும் ஒன்று. இதுதான் அத்வைத்தம். அந்த பரம்பொருளும் நானும் ஒன்று அப்படிங்கிறத வேதாந்த கருத்துக்கள் மூலமாகவும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி சுவாமி, நீங்கள் சொல்லிட்டீங்க பரம்பொருள் நானும் ஒன்றுன்னு தியானம் பண்ண சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு காலையில் எழுந்த உடனே உடம்பு ஞாபகம் தானே வருது. உடனே நல்ல காஃபி வேணும்னு ஞாபகம் வருது. அதுலேயும் ஃபில்டர் காஃபி தான் தேவைப்படுது. என்ன நம்ம பழக்கம் வச்சுருக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு நாள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ பழக்கம் வச்சுருக்குறோம். அப்போ எப்படி வேணாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உடம்பு ஞாபகம் எப்படியாவது வந்துடுதே அப்படின்னு சொல்லி நம்ம இயல்பாக இருக்கிறதான். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா விபரீத பாவனா
அப்படின்னு பேர். அதாவது இல்லாததை இருக்கிறதாக நினைக்கிறது விபரீத பாவனா. அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா விபரீத பாவனா நிவர்த்தி அப்படின்னு பேர். அதாவது அதுலேருந்து வெளியில் வரணும். எதை பற்றி வெளியே நினைக்கணும்? உடம்பை பற்றி நினைக்காம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி நினைக்கணும். பிரம்மாஸ்மிதி விபாவியதாம், அதுக்கு பேர் தான் கான்டம்ப்ளேஷன். இங்கிலீஷில் கான்டம்ப்ளேஷன், மெடிடேஷன், அசிமிலேஷன் ஆஃப் ஐடியாஸ். அந்த கேட்ட கருத்துக்களை தொடர்ந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். என்னது சுவாமி விபரீத பாவனான்னா என்னது அப்படின்னா சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது நாளைக்கு காலையில் நாளைக்கு ஃபுல்லாக கரண்ட்டு இல்லை, அதாவது பவர் ஷட் டவுன் சொல்லிட்டாங்க, பேப்பரில் நியூஸ் போட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பவர் ஷட் டவுன் இருக்காது. அப்படி மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸுக்காக பவர் ஷட் டவுன் போட்டுருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு பவர் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் மெழுகுவத்தியெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம், மண்ணெண்ணெய் வாங்கி வச்சுக்குவோம், என்னால் தேவையெல்லாம் வாங்கி வச்சுக்குவோம். இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் காலையில் எழுந்தவொடனே சுவிட்சை போடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு பவர் ஷட் டவுன் ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் போயிட்டு அந்த சுவிட்சை போடுவோம். சுவிட்சை போட்டால் கரண்ட் இருக்குமா? இருக்காது. அப்புறம் தான் ஞாபகம் வரும், அச்சோ இன்றைக்கி பவர் ஷட் டவுன் சொல்லியிருந்தாங்களே, ஞாபகத்துக்கு வரும். இது ஒன்று. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறோம். வீட்டில் ஒரு நாள் என்னாச்சு, தண்ணி வர குழாயில் உடஞ்சி போச்சு. அப்போ உடனே என்ன பண்ணிட்டோம், மொத்த தண்ணி லாக் பண்ணிட்டோம், டேங்க்கில் போய் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம். அதாவது தண்ணி எந்த பைப்லையும் வராது. அதனால் என்ன பண்ணுவோம், பக்கெட்டில் பிடிச்சி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், இந்த வாஷ் பேஷன் போனோடனே வாஷ் பேஷன் திறந்து பார்ப்போம். நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் குழாய் உடஞ்சிருக்கு, நமக்கு தெரியும் குழாய் உடஞ்சிருக்குன்னு தெரியும், அதுக்கான மாற்று ஏற்பாடு நம்ம அதை செஞ்சு வச்சுருக்குறோம். இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அந்த வாஷ் பேஷனை போய் திறந்து பார்த்துட்ருப்போம், தண்ணி வராது. அப்போ தான் ஞாபகம் வரும், அச்சோ இன்றைக்கி நம்ம குழாய் உடஞ்சிருக்கே அப்படின்னு. இதுக்கு பேர் என்னது, பழக்கம். தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம பழகிட்டோம். அந்த மாதிரி பழகிட்டதுனால ஞாபகமாக அந்த இடத்துக்கு போகுது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இது நடந்த நிகழ்ச்சி. ஒரு நாள் என்னாச்சு, நம்ம ராமகிருஷ்ண மிஷனில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அப்போ இதே மாதிரி ஆனுவல் மார்ச் எண்டில் எக்ஸாமெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. ஏப்ரல் மாதம், ஏப்ரல் அல்லது மேயாக இருக்கலாம், ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, வழக்கம் போல் 6 மணிக்கு எழுந்துட்டு புதுசாக இந்த யூனிஃபார்மெல்லாம் போட்டுக்கிச்சு, ரெடி பண்ணிவிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிடுச்சு, கிளம்பு போகலாம் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிடுச்சு. அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா நீ ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, நீ இந்த 1 மாதத்துக்கு லீவு, நீ ஊருக்கெல்லாம் இந்த ஸ்கூலுக்கெலாம் போக வேண்டாம்னு சொன்னேன். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இல்லை நான் ஸ்கூலுக்கு போவேன். ஏன்னா அது முடிவு பண்ணிடுச்சு ஸ்கூலுக்கு போகணுன்னு. அப்போ அங்கேருந்து சரி குழந்தையோட ஏன் அழுகை நிறுத்தணும் அப்படின்னா உடனே கூட்டிகிட்டு வரணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த ஸ்கூலுக்கு பார்க்குறாங்க, கேட்டு சாத்தியிருக்கு. இப்போ பார்த்தியா நான் சொன்னல, வீட்டிலே சொன்னல, கேட்டு மூடியிருக்காங்க பார்த்தியா, அப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லை போகலாம், உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் எப்படியோ வாட்ச்மேனை கண்டுபிடிச்சி தேடி அந்த கேட்டை திறந்து உள்ளே போனால் கிளாஸ் ரூம் எல்லாம் பூட்டியிருக்கு. உள்ளுக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் யாருமே கிடையாது, எல்லா கிளாஸ் ரூம் பூட்டியிருக்கு. அப்போ சரி வா போகலாம், இப்போவாது பார்த்துட்டே வா போகலாம் அப்படின்னா இல்லை அந்த கிளாஸ் ரூமை தர, எந்த கிளாஸில் நான் உட்காந்து படிக்கிறேனோ அந்த கிளாஸ் ரூமை தரணும். என்னடா வம்பா போச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி அவங்க சாவி எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் ரூமை திறந்து விட்டாங்க. அந்த குழந்தை போய் எங்கே உட்காருமோ அந்த இடத்துல உட்காந்து அமைதியாக உட்காந்துருந்துச்சு. 5 நிமிஷம் உட்காந்துருந்துச்சு. வா போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. நடந்த நிகழ்ச்சி என்னது, பழக்கம். எந்த அளவுக்கு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சி ஆர்வமாக இருந்துச்சுன்னா அந்த லீவில் கூட அந்த ஸ்கூலை மறக்காமல் இருக்குது. இது நல்ல பழக்கம், இது நல்ல பழக்கம். இது கெட்ட பழக்கமும் இருக்குது. இதே மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா அந்த கெட்ட பழக்கத்தை நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறது. அப்போ பழக்கம் என்பது இருக்கிறது, அதுலேருந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் இருந்தார், அவருக்கு எப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கும். என்ன பயம் அப்படின்னா, திடீர்னு பார்த்தா வீட்டில் தான் உட்காந்துருப்பார், திடீர்னு ஏதோ மாடு முட்டை வருது என்னது அப்படிம்பாரு. மாடு முட்டை வருதா, வீட்டுக்குள்ளே தானே உட்காந்துருக்கோம், நீங்கள் மாடு முட்டை வந்துச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை மாடு முட்டை வருது அப்படின்னு இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அப்போ வீட்டில் இருந்தப்பா, சரி பையனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அவர் ஒரு மனநல மருத்துவர். அவர் எல்லாம் வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம ஒரு பேஷண்ட்டு கிடச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு நல்லா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு. அதெல்லாம் இல்லையா தம்பி, நான் பிரம்மாஸ்மிதி விபாவிதம் படிச்சுட்ருக்கேன் இல்லையா,
நீ உடம்பில் ஆத்மான்னு நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இல்லைப்பா அப்படி கிடையாது, நீ வந்து வீட்டில் கிடையாது, இப்போ மருத்துவமனையில் நீ இருக்க நான் இருக்கேன் அப்படி சொல்லி மாடெல்லாம் படம்லாம் காமிச்சு, மாடெல்லாம் இங்கே கிடையாது எல்லாம் காமிச்சு எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா கதையும் கேட்டதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்லை எனக்கு தெரியும் மாடு முட்டாதுன்னு தெரியும், மாட்டுக்கு தெரியாதுல்ல அப்படின்னா. எனக்கு தெரியும் மாடு முட்டாதுன்னு, ஆனால் மாட்டுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொன்னானா. அது மாதிரி பழக்கம் என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது, அதை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், நல்லதை சிந்தனை பண்ணணும், நல்ல உயர்ந்த விஷயங்களை சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஒரே வழி நிதித்தியாசன நூல்களை படிக்கணும். எந்த நூல்கள்? நிதித்தியாசனம் பண்ணக்கூடிய ஒரு நூல்கள்லாம் இருக்கிறது, வேதாந்த நூல்கள் இருக்கிறது. அந்த நூல்களெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கும்போது தான் அது சொல்லிக் கொடுக்கும், நீ அந்த பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை ஏதாவது ஒரு ஃபார்மில் சொல்லிக் கொடுக்கும். ராமாயணம் படிச்சிங்களா, அந்த ராமாயணத்தில் இதே கருத்து ஒரு கதை மூலமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ராமர் என்று ஒருத்தர் இருந்தார், சீதாதேவி என்று ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை மூலமாக சொல்லிட்டு வந்துட்டு மனுஷனை என்ன பண்ணுறாத, பெண் ஆசையில் மயங்காத அப்படி ஏதாவது ஒரு கருத்தை மைய கருத்தை வச்சு அந்த ராமாயணம் வருது. மகாபாரதம் என்பது ஒரு மைய கருத்தை வச்சு வருது. இப்படி எல்லா நூல்களும் ஒரு கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த உடல் என்ற அபிமானம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த புனித நூல்களை தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் அப்படிங்கிற ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சாதாரணமாக பிராமண குடும்பங்களில் ஒரு தினசரி சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு இருக்குது. அவங்க தினசரி அதை செய்வாங்க. காலையிலையும் சரி மத்தியானம் சரி செஞ்சிட்ருப்பாங்க. இந்த சந்தியாவந்தனத்தில் பூர்வ பாகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஐக்கிய அனுசந்தானம்னு பேர். ஐக்கிய அனுசந்தானம், அதில் ஒரு மந்திரம் இருக்கிறது. அது அசாவாதித்யோ பிரம்மைவாகம் அஸ்மி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. என்னது? அசாவாதித்யோ பிரம்மைவாகம் அஸ்மி அப்படின்னு. அதாவது இந்த சூரியன் பிரம்மன். அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள்? இந்த சூரியன் பிரம்மன், நானும் பிரம்மமாக இருக்கிறேன். தினசரி அன்றாட இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து உட்காந்துக்குது, நான் இந்த உடம்புன்னு வந்து உட்காந்துக்குது. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிரம்மைவாகம் அஸ்மி, நானே அந்த பரம்பொருள். எப்போ? 8 வயசுலேயே சொல்லி கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டில். தினசரி காலையில் சாயந்தரம் 2 வேளையும் இதை சொல்லுறாங்க. அப்போ எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எவ்வளவு பெரிய பண்பாடு, நம்முடைய பண்பாடு பாரு, நம்முடைய கலாச்சாரம். 5 வயசில் 6 வயசுலேயே இந்த கருத்துக்களை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. 8 வயசு பையனுக்கு என்னென்ன புரியாத வயசுல பிரம்மைவாகமஸ்மிங்கிற கருத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள். அந்த சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே உயர்ந்த கருத்துக்களை உள்ளத்தில் விதைச்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணணும், வளர்ந்து பெரியவங்கள் ஆகும் பொழுது அதற்கான மந்திரங்களுக்குரிய பொருளை சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணும் பொழுது தான் அந்த இறைவன் மயமாக நாம் ஆக முடியும், நமக்குள்ளே இருக்கிற இறைவனை நாம் உணர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும்? இறைவன் நானும் அந்த பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்குள்ள அபிப்பிராய பேதங்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது எவ்வளோ தான் பயிற்சி பண்ணாலும் எப்படியாவது இந்த உடல் என்ற ஞாபகம் நமக்கு வந்துவிடும். அதுக்கு திரும்ப திரும்ப பயிற்சி தான் ஒரே வழி. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும், நான் இந்த பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிறத குரு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உபதேசம் சொல்கிறார். என்னது? தத்துவமசி, நீயே அந்த பரம்பொருள் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன படிக்கிறோம்? அந்த அனுபவத்துக்கு வர்றோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது உபதேசம் வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? அனுபவமாக வரணும். உபதேசம் கேட்டது தத்துவமசின்னு சொல்லி கொடுத்தாரு. அது நான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறது அனுபவத்துக்கு வரணும். எப்போ அந்த அனுபவத்துக்கு வரும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கிறோமா? இதுதான் டெஸ்ட்டு. நம்ம வாழ்க்கையில் இன்பங்களும் வரும், துன்பங்களும் வரும். இன்பம் வந்துச்சுன்னா சந்தோஷம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். வாழ்க்கையில் துன்பம் வரும் பொழுது அதை நம்ம சரிசமமாக ஏற்றுக்கிறோமா? இந்த துன்பத்தின் மூலமாக எனக்கு ஏதோ ஒரு பகவான் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார், அல்லது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுதா? இதுதான் டெஸ்ட்டு. இதில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையான ஞானத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி சுவாமி, இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம், நீங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாதே
அப்படின்னா அவர்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய தமிழில் அழகாக இதே கருத்தை நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க. யார் அந்த பாட்டி? ஔவையார். என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒன்றாக காண்பதே காட்சி, ஒன்றாக காண்பதே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம், ஒன்றானும் சாவாமற் கற்பதே கல்வி. கல்விக்கு இலக்கணம் சொல்கிறாங்க. ஒன்றானும் சாவாமல் கற்பதே கல்வி, தனை பிறர் ஏவாமல் உண்பதே ஊன். எவ்வளவு பெரிய வேதாந்த கருத்துக்களை தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. ஒன்றாக காண்பதே காட்சி, எல்லாரையும் சமமாக பாரு, சர்வே பவந்து சுகினஹா. தினசரி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம், எல்லாரும் நல்லா இருக்கட்டும். உலகத்தில் எல்லாரும், எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, எனக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அந்த ஒன்றாக காண்பதே காட்சி, எல்லாத்தையும் இறைவனை பாரு. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம். அப்போ எல்லாத்தையும் ஒன்றாக பார்க்கணும், இறைவனாக பார்க்க கற்றுக்கோ அப்படிங்கிறது. இவ்வளவு நல்ல கருத்துக்கள்லாம் தமிழ்லையும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நாள் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஜனக மகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜனகர் யார்? அவர் சீதாதேவியுடைய அப்பா ஜனகர். அவர் ஒரு ராஜா. அவர் ராஜாவாகவும் இருந்தார், அதே நேரத்தில் ஞானியாகவும் இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணுறார், அந்த ராஜா தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. யாருக்கு கனவு வருகிறது? ஜனகருக்கு தூக்கத்தில் கனவு வருது. அந்த கனவில் அவர் ஒரு ஏழையாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஏழையாக இருக்கார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பிக்ஷை எடுக்கிறதுக்காக பிக்ஷை பாத்திரத்தோடு போயிட்டு பிக்ஷாந்தேகின்னு வீட்டுக்காக போகிறார். போயிட்டுருக்கார். அப்போ எத்தனையோ வீடுகள் கடந்தாச்சு. ஒரு வீட்டில் போயிட்டு நிற்கிறார். அவங்க பிக்ஷை போடுறாங்க, அதாவது உணவு போடுறாங்க பிக்ஷை பாத்திரத்தில். அதை வாங்கிட்டு வரும்பொழுது அந்த ஒரு இடத்துல வைக்கிறாரு. அங்கே ஒரு நாய் வந்துருச்சு, அந்த பாத்திரத்தை தள்ளி விட்டுடுச்சு. இவரோ ரொம்ப பசியாக இருக்கார், ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சம் உணவு வாங்கிட்டு வந்தார். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த நாய் வந்துச்சு, அதை கீழே தள்ளி விட்டுடுச்சு. இப்போ நாய் மேலே கோபம் வந்துச்சு, நாயை எட்டி உதைக்கிறாரு, கீழே விழுந்துட்டார். நாயை எட்டி உதைக்கிறாரு, கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு, நான் ராஜா, நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன், கனவில் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ கனவு கலைஞ்சு போச்சு, நாய் எங்கேயோ போயிடுச்சு, அது கனவில் நடந்தது. இப்போ நான் ராஜாங்கிறது புரிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, எது உண்மை? கனவுல நான் ஏழையாக இருந்தேனே அது உண்மையா, இப்போ நான் ராஜாவாக இருக்கேனே இது உண்மையா? உடனே குருநாதர்கிட்ட போனார். குருநாதர்கிட்ட போயிட்டு வசிஷ்ட மகரிஷி அவர்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி எது உண்மை? இப்படி ஒரு கனவை நான் பார்த்தேன், அந்த கனவுல ஏழையாக இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், அது ஒரு நிலை. இப்போ நான் ராஜாவாக இருக்கேன், எது உண்மை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குருநாதர் சொன்ன பதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, எந்த நிலையிலும் காண்பவன் ஒருபோதும் மாறுவது இல்லை. கனவை கண்டவன் நீ தானே, அதே ஆள் தானே இப்போ நீ இருக்க. காண்பவன் மாறுவதில்லை, காட்சி தான் மாறுது. கனவுல வேறு காட்சி, ஏழையாக இருந்த, இப்போ நீ ராஜாவாக இருக்க, அது வேறு காட்சி, இது வேறு காட்சி. ரெண்டையும் பார்க்குறது யார்? நீ தான். அந்த காண்பவன் என்பது மாறுவதில்லை, காட்சி தான் மாறுது. அப்படிங்கிற மாதிரி கனவிலும் நனவிலும் அனுபவிக்கிறது ஒருத்தன்தான். அந்த ஒருத்தனுக்கு பேர் தான் ஆத்மா. நம்ம கனவுலையாக இருக்கட்டும், நம்முடைய நினைவுலாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையும் இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறது யார்? ஆத்மா. அந்த ஆத்மா தான் நீ. எவ்வளோ பெரிய விஷயம்! இதைத்தான் நம்ம படிச்சுட்ருக்குறோம். பிரம்மாஸ்மிதி விபாவியதா. என்ன செய்யணும்? பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. தினசரி என்ன பண்ணணும்? தன்னை காலையில் எழுந்த உடனேயே நான் அந்த பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்லி பழகும் பொழுது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அது ரெகுலர் ப்ராக்டிஸாக மாறும். இல்லைன்னா வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டே இருப்போம். காலையில் எழுந்த உடனே மொபைல் ஃபோனை தேடி போய் எடுக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு இறைநாமத்தை சொல்லி எவ்வளவு நேரம் இறைநாமத்தை சொல்ல முடியுமோ அதற்கப்புறமா எல்லா காரியங்களும் முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்கள் உலகியல் வாழ்க்கைக்கு போகலாம். இதெல்லாம் பயிற்சி பண்ணணும். சொல்வது என்பது ஈஸி, ஆனால் பயிற்சி பண்ணுறது தான் நமக்கு வாழ்க்கையில் யாருக்கிட்ட முயற்சி இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக பயிற்சியும் செய்வார்கள். ஆழ்வார்களுடைய திருவாய்மொழின்னு ஒரு பாசுரம் இருக்குது. அதில் திருவாய்மொழியில் ஒரு செய்யுள் இருக்கிறது. உள்ளம் உரை செயல்
உள்ள இம்மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருடைய பாசுரம் ஒன்று இருக்குது. அதாவது உள்ளம் அப்படின்னா மனசு, மனம். உரை என்றால் வாக்கு, செயல் என்றால் உடல். உடல் மூலமாக தான் காரியம் பண்ணுறோம். அதாவது மனம், வாக்கு, காயம். 3 நாளையும் என்ன பண்ணுறது, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த 3 நோக்கத்தை புரிந்து கொண்டு என்ன பண்ணோம், உலக இன்பங்களில் உள்ள பற்றை நீக்கு. அதான் உள்ளிக்கெடுத்து. உலக இன்பங்களில் இருக்கக்கூடிய பற்றை நீக்கு. என்ன பண்ணணும், பற்றை நீக்கிட்டு இறைவனை சரணடை. அதாவது இறை உள்ளில் ஒடுங்கே, பகவானை சரணடை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பக்தி மார்க்கமாகவும் இதே கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வேதாந்தமாகவும் பார்க்கலாம், பக்தி மார்க்கத்தின் மூலமாகவும் நீ அந்த பரம்பொருள் அப்படிங்கிற கருத்தை நம்முடைய ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொல்லி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இன்றைய சப்ஜெக்டு பிரம்மாஸ்மிதி விபாவ்யதா அஹரஹ கர்வ பரித்யஜ்யதா தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனை வாத பரித்யஜ்யதாம். அடுத்த 3 உபதேசங்கள் இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நினைக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையாக இருக்கும், அந்த தடைகளை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதான் அடுத்து வரக்கூடிய 3 உபதேசங்கள். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி, இன்றைக்கி என்ன விசேஷம்? அக்ஷய திருத்தியா இன்றைக்கி இருக்குது, அது நாளைக்கு இருக்குது. அக்ஷய திருத்தியா. சரி, சூப்பர், எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 3வது நாள், அதாவது திருத்தியா திதி. இந்த திதியிலே இந்த திருத்தியா திதி ரொம்ப விசேஷமானது. 3வது நாள் அக்ஷய திருத்தி அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 3வது நாள். அதுக்கு பேர் தான் சம்ஸ்கிருதத்தில் திருத்தியா அப்படின்னு சொல்லணும். அது அக்ஷய திருத்தியான்னு. சயம் என்றால் அழிஞ்சு போகிறது அல்லது தேய்ஞ்சு போகிறது அல்லது குறைஞ்சு போகிறது சயம் என்றால். அக்ஷயம் அப்படின்னா குறையாதது, ஆப்போசிட்டு, குறையாதது, வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னு பேர். அது அக்ஷய திருத்தி அப்படின்னா வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் கருத்துக்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, நமக்கு அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போயிட்டு இந்த தங்க கடையில் போயிட்டு வருஷ கட்டி நின்றுன்றோம். காலையில் அதிகாலையில் அவன் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம வரிசையில் நிற்கிறோம். எப்படியோ இந்த கருத்து போயிட்டு மக்களிடத்தில் போய் அது தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், காசு இருக்கிறவங்க வாங்கலாம், சரி, அவங்ககிட்ட இருக்குது வாங்குகிறாங்க. இல்லாதவங்களும் போய் அங்கே போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் தங்கம் வாங்கினா நல்லது, ஆனால் தங்கம் வாங்கியே ஆகணுங்கிறது தான் அங்கே அப்படி சொல்லலை, நம்மளுடைய சாஸ்திரங்கள் அப்படி சொல்லலை. சரி, அதனால் அந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த செலிப்ரேஷன்லாம் வரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கணும், இது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத, உண்மையான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரி, இந்த நாளில் தான் மகாலட்சுமி பகவானுடைய இதயத்தில் நிரந்தரமாக இடம் பிடித்த நாள். மகாலட்சுமி நாராயணுடைய இதயத்தில் எப்போதும் நிரந்தரமாக இடம் பிடித்த நாள் இந்த அக்ஷய திருத்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மகாலட்சுமிக்கு தொடர்புடைய நாள், அப்படி தான் உருவாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், மகாலட்சுமி அப்படின்னாலே தங்கம்னு ஒரு எப்படியோ ஒரு மாயா பிம்பத்தை எப்படியோ வந்துருச்சு. எனிவே, அப்போ மகாலட்சுமியை வழிபடணும், மகாலட்சுமி என்ன இந்த நாளில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதாவது பரசுராமருடைய அவதாரம் எடுத்தது இந்த நாளில். மகாவிஷ்ணு எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறாரு, பரசுராமர் அவதாரம் எடுத்தது இந்த நாளில் அப்படிங்க பார்க்குறோம். பலராமர், கிருஷ்ணனுடைய தோழர் பலராமர் தோன்றியதும் இந்த நாளில் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதாவது இதே நாளில் தான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செஞ்ச நாள். யாருக்கு? குஷேலனுக்கு, சுதாமனுக்கு என்ன பண்ணார், அவருக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறாரு, அவர் தயங்கி போகிறாரு கண்ணனை பார்க்குறதுக்கு, பழைய ஃப்ரெண்டை போய் பார்க்குறதுக்கு. என்ன கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியல, கொஞ்சோண்டு அவள் இருந்துச்சு, அதை தெரியாமல் முடிச்சு கட்டி வச்சுட்டு போகிறா, இதை எப்படி எடுத்து கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணார், எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குறாரு. அவன் ரொம்ப தயங்குறாரு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது, பெரிய வசதியாக இருக்கார், இவன் இப்போல்லாம் மறந்துருப்பான், நம்மளை மறந்துருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. எனக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த அவள் எடுத்து 2 வாயில் போடுறாரு. அங்கெல்லாம் காட்சியே மாறி போச்சு. 2 அவள் உள்ளே போனோடனே அந்த அவர் குஷேலனுடைய வீடெல்லாம் காட்சியே மாறி போகுது.
எல்லா அனுகிரகமும் அங்கே நடக்குது. அதெல்லாம் நடந்தது இந்த நல்ல நாளில். அதாவது யார் இறைவனை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுபமாக முடியும். இவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இறைவனை முழுசாக சரணடைஞ்சால் நிச்சயமாக எல்லாம் சுபமாக நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த நாளில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பாண்டவர்கள் வனவாசம் போனாங்க. யாரெல்லாம் பாண்டவர்கள் கேட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும். இவர்கள்லாம் நாட்டை இழந்துட்டு வனவாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, துர்வாச மகரிஷி துரியோதன வீட்டுக்கு போனார். துரியோதனன் நல்லபடியாக உபச்சாரம் பண்ண, அவன் தான் அப்போ அங்கே நாட்டை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கானே, அவங்ககிட்ட செல்வமெல்லாம் இருக்குது. நல்லபடியாக உபச்சாரமெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்போ அவன் கொஞ்சம் மாற்றி யோசிக்கிறான். அவன் தான் கொடூர பற்றி இருக்கிறவனாச்சே, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறான். நம்ம அப்படி சந்தோஷமாக ஆசீர்வாதம் வாங்கிட்டோம், அவனுங்கெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்கிறானுங்க, அவங்க கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாச மகரிஷி, அவர் ஏற்கனவே கோபக்கார முனிவர்னு பேர் துர்வாசர், அவர் சரியாக எதுவும் பண்ணலைன்னா உடனே சாபம் கொடுத்துருவார். இவர் அனுப்பி அங்கே ஏதாவது ஒரு விளையாட்டு பண்ணலாம். இவர் அனுப்பி என்ன சொல்கிறாங்க, துர்வாசர் மகரிஷி, நீங்கள் உங்கள் எல்லா சீட்டுகளையும் ஆயிரக்கணக்கான சீட்டுகளோடு நீங்கள் பாண்டவர்கள் தங்கியிருக்கிற அந்த வனத்துக்கு போங்க, அங்கே போய் அவர்களுடைய விருந்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும், அவர்களுடைய விருந்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்கள். அவன் ஆயிரக்கணக்கான சீடர்களோடு இவர் போவார், அவங்க சாப்பாடு போட முடியாமல் தவிப்பாங்க, அப்போ நிச்சயமாக இவர் எப்படி அவங்களுக்கு சாபம் கொடுப்பார், அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இவனுடைய நினைப்பு. துரியோதனன் கெட்ட எண்ணம். அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார். இவர் மகரிஷி அவருடைய ஆயிரக்கணக்கான சீடர்களோட காட்டுக்குள்ளே போகிறார். போயிட்டு பாண்டவர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த நேரம் ஆச்சு, சாயந்தரம் ஆகிடுச்சு. அவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பொருட்களையும் கழுவி வச்சாச்சு, பாத்திரமெல்லாம் கழுவி கமுத்தாச்சு, ஒன்றுமே கிடையாது. பகவானுடைய அனுகிரகத்தால் அவங்க ஒரு தெய்வீகமான பாத்திரம் வாங்கி கிடச்சிது அவங்களுக்கு. அந்த பாத்திரம் அவங்ககிட்ட இருந்தது. அதனால் எத்தனை பேர் போனாலும் அவங்களால சாப்பாடு போட முடியும். இவர் போனதும் இதில் சாயந்தரம் நேரம் ஒன்ஸ் அந்த பாத்திரத்தை கழுவி கமுத்தாச்சுன்னா அன்னைக்கு அதுக்கு மேலே யாருக்கும் சாப்பாடு போட முடியாது, அடுத்த நாள் தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவன் அனுப்பி வைக்கிறான், நீ சாயந்தரமாக போ அப்படின்னு. இவ்வளோ வேலை நடக்குது. அவர் போகிறார், எல்லோரும் போய் நிற்கிறாங்க. நான் சீடர்களோடு வந்திருக்கேன், உணவுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அந்த அம்மா பார்க்குறாங்க. திரௌபதி ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. பெண்ணைக்கு பாத்திரத்தை கழுவி கமுத்தாச்சு, எப்படி உங்களுக்கு சாப்பாடு போடுறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்ணை மூடி தியானம் பண்ணாங்க. அண்ணா கிருஷ்ணா, நீ தான் கருணை கடல் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வேண்டுறாங்க. பகவான் அவங்க பிரசன்னமாகிறார். வந்துட்டு என்ன பண்ணுறார், அவங்கள என்ன பண்ணாங்க, நீங்கள் போய்ட்டு ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு வாங்க, அதுக்குள்ளே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்றோம், எப்படியாவது நாங்கள் ரெடி பண்ணுறோம். அவங்களாம் ஆற்றுக்கு குளிக்க போயிட்டாங்க. இவங்க அந்த கிருஷ்ணர் வந்தார், அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னார். என்ன பாத்திரம்? அட்சய பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். எடுத்துகிட்டு பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு. எங்கோ ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு பருக்க சோறு அப்படியே ஒட்டி இருந்தது. அதை எடுத்தார். அதை எடுத்து சாப்பிட்டார். சாப்பிட்டோடனே திருப்தி ஆயிடுச்சு. அட்சயம் அஸ்து அப்படின்னாரு. அப்படின்னா எப்போதும் நீங்காமல் நிறைந்திருக்கட்டும் அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே என்னாச்சு, ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தாங்கள்ல முனிவர்கள், அவருடைய சீடர்கள் எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து சாப்பிட்றதுக்காக வந்தாங்க, இங்கே விருந்தே ஏற்பாடே நடக்கலை, அங்கே அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. அவங்க பார்க்குற என்னது வித்தியாசமாக இருக்குது, சாப்பிடவே இல்லை, வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வேகமாக வர்றாங்க. எப்படியாவது இந்த இடத்த விட்டு போனால் போதும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க துரியோதனை நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த நாளில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட்சய பாத்திரம், அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்ன பாத்திரம், அது எப்போதும் மற்றவர்களுக்காக இருக்கணுங்கிற கருத்தை சொல்லுது. அதாவது ஒவ்வொரு வீட்லையும் நம்ம சமைக்கும்போது 2 பேர் இருக்கிறோன்னா 3 பேருக்கு சமைக்கணும். 2 பேர் இருக்கிறோன்னா இன்னொருத்தர் வருவாருங்கிற நம்பிக்கையோடு சமைக்கணும். சமைச்சு என்ன பண்ணணும், அவருக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு செய்யணும். அந்த மற்றவர்கள் நம்ம சுற்றி இருக்க சமுதாயத்தை நம்ம கவனத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம் சனாதனம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறத பார்க்குறோம்.
இது வேறொரு நிகழ்ச்சி இருக்குதே, நல்ல நடந்த நிகழ்ச்சி. சிவபெருமான் காசிக்கு வருகிறார். அவர் எல்லா இடத்துலையும் பிக்ஷை கேட்கிறார். அவருடைய பிக்ஷையே கிடைக்கல. கடைசியாக என்ன பண்ணுறாங்க, அன்னபூரணி தேவி தோன்றி என்ன பண்ணுறாங்க, அன்னபூரணி பிக்ஷை கொடுக்குறாங்க. அவருக்கு எல்லாம் திருப்தி ஆகிறது. அதுவும் நடந்தது இந்த நாளில் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்புறம் பாஞ்சாலி இந்த சபையில் துச்சாதனன் என்ன பண்ணுறா, பாஞ்சாலியுடைய அந்த புடவையை பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கிறதாக நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் அபயம் கொடுத்து என்ன பண்ணுறார், அட்சயம் அஸ்து அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்கிறார். அப்படி என்னாச்சு, வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறதெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்குது. அதாவது இறைவனை திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும், இறைவனை சரணடை, இறைவனை சரணடை. அதாவது நான் என்ற ஈகோவில் அந்த விலகி பகவானை சரணடையணும் அப்படிங்கிறதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நாளில் தான் ஆகாயத்திலேருந்து கங்கை இறங்கிய அந்த கங்கை பூமிக்கு வந்தது இந்த நாளில் அப்படின்னு பார்க்குறோம். புனிதமான நதி கங்கை நதி. நம்ம எல்லா இந்துக்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பவித்திரமானது கங்கா நதி. அந்த நதி வானுலகத்திலேருந்து பூமிக்கு வந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறாங்க. இந்த நாளில் என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு ஆகும். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தங்கத்தை விட்டுடணும். இந்த நாளில் என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு ஆகணும். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும், நிறைய தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த நாளில் அதிகமாக நாம ஜபம் செய்யணும். பொருள் இருக்கிறவங்க தானம் செய்யட்டும், பொருள் இல்லாதவங்க என்ன பண்ணணும், அதிகமாக இறை நாமத்தை சொன்னால், ஒரு நாமம் சொன்னால் அது பல மடங்காக ஆகும். அப்போ இறை நாமத்தை அதிகமாக சொல்லணும் அப்படிங்கிறதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. அது அந்த முக்கிய கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செலிப்ரேஷன்லாம் வரும் பொழுது இது ஏதோ ஒரு கருத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாளில் என்ன செஞ்சாலும் அது விருத்தி ஆகும், என்ன செஞ்சாலும் பல மடங்கு ஆகும். அப்போ நல்ல செயல்களை செய்யணும், நல்லவர்களோடு இருக்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களோடு இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் அப்படிங்கிறது எல்லா யுகத்திலும் மிகச்சிறந்த நாளாக கருதப்படுவது இந்த அக்ஷய திருத்தியா அப்படின்னு. அப்போ பவித்திரமான நாளில் இருந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இதை கேட்குறவங்க, இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த ஞாபகம் வரணும். இந்த நாளில் நல்ல காரியங்களை செய்யணும், நல்ல ஒரு தொடர்பில் இருக்கணும், இதெல்லாமே செய்யணும். அதாவது தங்கம் வாங்கணும், தங்கம் மட்டும்தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. வசதி இருக்கிறவங்க இப்போ தங்கம் வாங்கட்டும், இல்லாதவர்கள் அவர்களால் என்ன முடியுமோ அதை வாங்கினாலும் அதுவும் விருத்தி ஆகும் அப்படிங்கிறதான். இந்த நாளில் பர்டிகுலராக ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது கல்விக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அது பெரிய நன்மையை கொடுக்கும். ஏன்னா அவருடைய கல்வி கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யும் பொழுது நம்ம மனசுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் அக்ஷய திருப்திய வாழ்த்துக்கள். மீதி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.